என்னோடு இருந்து உறவில் கட்டப்பட்ட ஒரு ஊழியத்தை இந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கனப்படுகிறோம். ரொம்ப விசேஷித்த ஊழியக்காரி. ඇවිල්ලා විශේෂිත සේවිකාවක් වසර 30ක් තිස්සේ ගොඩනගෙන සේවයේ ස්වාමීන් වහන්සේවත් කොටස්කාරී කරලා තිබෙනවා. ඇයත් විශේෂිත සේවිකාවක්. அவங்க பேர் லூயிசா. ඇගේ නම ලුයිසා. 5 பேர் செய்யற பாஸ்டர் ஊழியத்தை அவங்க ஒருத்தர் செய்து முடிச்சிடுவாங்க. 5 දෙනෙක් කරන සේවාව ඇය තනියම කරනවා. 40 சபையை நடத்த அவங்கள அது கட்ட அவங்கள தான் அனுப்பினோம். சபாව 40ක් ගොඩනගීමට நல்ல தலைவியா இருந்து கீழ்ப்படிந்து எல்லா தலைவர்களோட கூட இணைஞ்சு இந்த ஊழியத்தை காப்பாத்துறது இவங்க தான். හැඳ නායිකාවක් සිටමින් අනිකුත් නායක නායක සමග එකමුතු වී සේවාව ආරක්ෂා කරන්නේ මේ අය තමයි. நான் சும்மா தலைவன் அவ்வளவுதான். මම නිකම් නායකයෙක් විතරයි. இவங்க தான் காரியத்தை செய்கிறவர். මේ අය තමයි කාරණාව නියැලෙන්නේ. அதனால லூயிசாவுக்கு பெருமை வராது. நான் என்ன சொன்னாலும் ලුයිසාට මම කියන දේ මොනවා කිව්වත් පාරට பெருமை வராது. அவங்கள காத்துக்கொள்றாங்க. ඇයට එවැනි තත්ත්වයක් උදා නොවෙන්න ආරක්ෂා කරනවා. இவங்க தான் எனக்கு கிரீடம். මේ අය තමයි මගේ ඔටුන්න. இவங்களால தான் நான் முன்னுக்கு வந்தேன். මේ අය කරනකොටගෙන තමයි මම ඉදිරියට ආවේ. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறேன். මම දැනුමුතුකම් දීලා ඇයට ක්‍රියාත්මක කරනවා. இவங்க தான் எனக்கு பெரிய பக்கபலம். නමුත් ඒ අය තමයි මගේ හොඳ ශක්තිමත් කොටස. பின்னாலே ஒரு சபைகள் எங்களுக்கு உண்டு. ඔව් පසුපස සභාවන් තිබෙන ස්විස් දේශේ ஒரு 35 வருஷமா ஸ்விஸ்ல ஊழியம் செய்கிறேன். වසර 35ක් තිස්සේ සේවාවන් කරන ස්විස් වල. இந்த தேவதாசலுக்கு நன்றி. මේ දේවදාසයන්ට ස්වාමීන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. Thank you. God bless you. Thank you. பாஸ்டர் ராகல நீங்க போய் உட்காருங்க. பாஸ்டர் ராகல ஒரு 2 வார்த்தை சொல்வார் பிரசிடென்ட். அதுக்கு பின்னால என் வார்த்தைகள் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. ஹalleluya. தேவ ஊழியக்காரர்கள் மத்தியில දිව්‍යන් වහන්සේගේ සේවකයන් ඉදිරියේ தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் 2 வார்த்தையை உங்களுக்கு சொல்லவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். දිව්‍යන් වහන්සේගේ වචනේ ඉගෙන ගැනීමට ඔබ හා සමග වචන කීපයක් කතා කිරීමට ලැබුණ අවස්ථාව ගැන දිව්‍යන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. இவ்வளவு தேவ ஊழியக்காரர்கள் தேவனுக்காக வல்லமையாய் எழும்புகிற பொழுது මෙපමණ මාසයක පිරිසක් දිව්‍යන් වහන්සේ නිසා බලවත් නැගිටින කල தேவன் செய்கிற காரியம் எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று நான் யோசிச்சு பார்க்கிறேன். දිව්‍යන් වහන්සේ විසින් කරන්නා වූ ක්‍රියාව කොපමණ විශාලද කියලා මම කල්පනා කරලා බැලුවා. கவனிங்க, අවධානය යොමු කරන්න. மோசேஸ்துமா எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிறேன். நான் ஒரு காரியத்தை சொல்லுறேன். தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வேத கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். දිව්‍යන් වහන්සේ විසින් මට කියනවා යම් කාරණයක් ඔබට මම බෙදා ගන්නම්. மோசே சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனாய் ராஜாவாக ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு வருகிறான். මෝසෙස්තුමා රාජකුමාරයෙක් ඇරෙන සියලුම ශිල්ප ශාස්ත්‍ර වලින් පරිපූර්ණ වී වර්ධනය වුණා. ஆனா ஒரு நேரத்தில் அவனுக்கு தெரிகிறது தான் வந்த இபிரேயன். එක වෙලාවකදී ඔහුට හැඟීමක් එනවා තමන් හේබ්‍රු භාෂාව කතා කරනවා. என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். මාගේ ජනතාව වහල්කමේ බැමි අතරේ සිරවි සිටිනවා. அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. ඔහු තුලේ හැඟීමක් පහළ වෙනවා. என்னுடைய ஜனத்தை பார்க்கணும். මාගේ ජනතාව කෙරේ අවධානය යොමු කරන්න ඕනේ. நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி போகணும். මම මගේ ස්ථානයෙන් බැස යන්න ඕනේ. வேத வசனம் சொல்லுகிறது දේව වචනේ ප්‍රකාශ කරනවා. அவன் பெரியவனான போது ඔහු උත්තමයෙකු විට தன்னுடைய ஜனங்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து තමන්ගේ ජනතාව වෙහෙසට පත්වන බවි දැක எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கிறதை பார்த்த உடனே ඊජිප්තුවේ මිනිසෙක් ඒබ්‍රේව මිනිසෙකුට පහර දෙනවා දුටු කල அவனுக்கு மாம்சத்துல கோபம் வந்துச்சு. ඔහුගේ මාංශයෙන් ஒரு කෝපයක් හටගත්තා. கவனிங்க, අවධානය යොමු කරන්න. தேவ ஊழியக்காராய நாங்கள் දේව සේවකයන් වෙන ඔබයි මමයි இதுல இருக்கிற இத்தனை பேர் මෙතන සිටින සියලු දෙනාම அவ்வளவு பெரிய வசதியான ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கலாம். කොපමණදෝ මහත් සැපපහසු ජීවිතයක ඔබ ජීවත් වෙන්න පුළුවන්. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை நான் எப்படியாவது செய்ய வேண்டும். என்னுடைய ஜனங்களை நான் போய் பார்த்து அவர்களை விசாரிக்கணும். දිව්‍යන් වහන්සේගේ සේවය මම කොහොමhari සම්පූර්ණ කරන්න ඕනේ. මගේ ජනතාව ස්වාමීන් වහන්සේ ඉදිරියට මම ගේන්න ඕනේ කියලා. உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி பாடுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ඔබගේ පෞද්ගලික වටිනාකම ස්ථානයේ බැස ඇවිත් පීඩාවන් වලට ඔබ කැප කරලා තිබෙනවා. உங்களுடைய வசதிகள் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி
இந்த ஜனங்களோடு கூட நான் கர்த்தருக்காக வேலை செய்ய வேணும் என்ற வாஞ்சையோடு கூட இந்த ஊழியத்துக்கு வந்திருப்பீங்க. ඔබගේ සියලුම සැප පහසු ජීවිතයේ පැත්තක දමලා මේ ජනතාව සමග දෙවියන් වහන්සේ නිසා පීඩා උස්සලනවා කියලා ඔබ ඇවිල්ලා තිබෙනවා. முதல் இருந்த வாழ்க்கையில பெரிய கௌரவம் இருந்துச்சு, පළමු ජීවිතයේ තුල ලොකු ගෞරවයක් செழிப்பு இருந்துச்சு, හොඳ සඵලත්වයක් තිබුණා. உங்களுக்கென்ற ஒரு பெயர் இருந்துச்சு. ඔබට කියලා හොඳ නමක් තිබුණා. உங்களை சுற்றி பார்க்கிற பொழுது ஒரு கம்ஃபர்டபிள் சோனுக்குள்ள இருந்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ඔබේ වාතාවරණය හොඳ ශක්තිමත් වාතාවරණයක් තුල ඔබ රැඳී සිටියා. ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்கினது, ஜனங்களுக்கு போய் தேவனோடு கூட ஊழியம் செய்யும்படி. මොනවද කාරණාවක් ඔබට උද්‍යෝලිතකමක් ඇති කෙරෙව්වා ස්වාමීන් වහන්සේගේ සේවය ජනතාවට බෙදා ගන්න කියලා. அப்படி இறங்கி ஊழியத்தை செய்கிற பொழுது ඒ ආකාරයෙන් යටහත් වී සේවය කරන කල எகிப்தியனால அவன் மனநோ அடையவில்லை. ඊජිප්තුවේ මනුෂ්‍ය නිසා ඔහුගේ සිත් ඇවුලක් හටගත්තා නෙමෙයි. எகிப்தியனால அவன் வேதனை அடையவில்லை. ඊජිප්තුවරු නිසා ඔහුට වේදනාවක් හටගත්තා නොවේ. எந்த ஜனங்களை நேசிச்சானோ, කොයි ජනතාවටද ප්‍රේම කරේ, எந்த ஜனங்களுக்காக தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி நான் விசாரிக்கணும், அன்பு செய்ய வேணும் என்று இறங்கி வந்தானோ, මොන ජන කොට්ටාසේ උදෙසාද තමාව කැප කරලා ප්‍රේම කරලා ඔවුන් ගැන විමසන්න ඕනි කියලා හිතුවද, அந்த ஜனங்களின் நிமித்தமாக ඒ ජනතාව නිමිත්තෙන් ஒரு சூழ்நிலையில එක්තරා වාතාවරණයකදී வனாந்தரத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று ஊழியத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டான். ඔහු වනාන්තර ජීවිතයක වගේ ජීවිතයකට ඇතුල් වී විවාහ වී දරුවන් බිහි කරමින් සේවයටත් ඔහුට සම්බන්ධතාවයක් නැති කාලයකදී கவனிங்க, අවධානය යොමු කරන්න. நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு வாஞ்சியோடு கூட இறங்கி வந்தோம். අපි දෙවියන් වහන්සේට සේවය කරන පිණිස උනන්දුවෙන් ජෝලිතව බැස්සාවා. ஜனங்களை விசாரிக்கணும், அன்பு கூறணும் என்று எங்களுக்குள்ள உந்தி தள்ளின அந்த கர்த்தருடைய அன்பினால வந்தோம். ජනතාව ගැන විමසන්න ඕනේ, ප්‍රේමය දක්වන්න ඕනේ කියලා ස්වාමීන් වහන්සේ අප තුළ තිබෙනා වූ ජෝලිතකමේ ප්‍රේමය කරන කොටගෙන ஆனா ஊழியத்தின் நிமித்தமாக தேவ சபைகளுக்குள்ள வந்த நெருக்கங்கள் பாடுகளினால நாம என்ன செய்து விடுகிறோம் என்றால் ஒரு குறிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள அப்படியே இருந்துட்டு வெளியால வர முடியாதபடிக்கு இருக்கிறோம். නමුත් සේවයේ නිමිත්තෙන් එන්නව තාඩන පීඩන වේදනා ගාවිනා කරනකොටගෙන අපි යම් කුඩා ස්ථානයක සිර වෙලා එතනින් එළියට එන්න බැරුව අපි සිර වෙ සිටිනවා. புதிய தரிசனம் இல்ல, අලුත් දර්ශනයක් නැහැ, வெளிப்பாடு இல்ல, එළිදරව් නැහැ. ஆனா பாஸ்டரா இருப்போம். නමුත් පාස්ටර් කෙනෙක් කියලා සිටිනවා. கடைசியா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பல வருஷமா இருக்கு. අවසාන වශයෙන් දෙවියන් වහන්සේගෙන් වචනයක් අසලා වසර ගණනාවක් වෙනවා. ஊழியத்தை செய்வோம். සේවාවන් වල නියැලෙනවා. காரணம் என்னென்றால் மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்கள். හේතුව මොකද්ද? අනිකුත් අය අපි ගැන වරදවයිතයි කියලා. முதல் இருந்த சந்தோஷம் ஊழியத்தில் எனக்கு இல்ல. පළමු දවස්වල තිබෙනා වූ සැබෑ ප්‍රේමයේ ප්‍රීතිය මා තුල දැන් නැහැ. முதலில் இருந்ததான அந்த ஊழிய பாரம் எனக்குள்ள இல்ல. පළමු දවස්වල තිබෙනා වූ සේවයේ හැඟීම් දැන් මා තුල නැහැ. ஆனா பாஸ்டர் அல்லது ஒரு ஊழியக்காரன் என்ற அந்த ஒரு போர்வைக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன். නමුත්